Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 5th Chapter Coordinate Geometry Exercise 5.3 4th sum பார்க்கலாம். Find the slope and y-intercept of root 3x plus 1 minus root 3y equal to 3. அதில் ஸ்லோப்பும் y-interceptம் கேட்குறாங்க. Given நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா root 3x plus 1 minus root 3 into y equal to 3ன்னு கொடுத்து இதில் எம்மும் சியோட வேல்யூவும் கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஸ்லோப்புக்கு ஃபார்முலா வந்து y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும். இப்போது y இன்ட்டு இங்கே 1 மைனஸ் 3. இப்போ ஒய்யோட இது வந்து 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு ஒய். இப்போ இதை நம்ம இங்கே எழுதிட்டோம். ஈக்குவல் டு இங்கே இந்த 3 இந்த ரூட் 3x இந்த கொண்டு வந்துட்டோம்னா 3 மைனஸ் ரூட் 3xன்னு ஆயிரும். அப்போது y இஸ் ஈக்குவல் டு 3 minus root 3x by இந்த 1 minus root 3. இப்போ இதையே தனித்தனி டேர்முக்கு எழுதிக்கலாம். இப்போ 3 by 1 minus root 3 மைனஸ் இங்கே root 3x by 1 minus root 3. இப்போ y ஈக்குவல் டு இது. இப்போ y இஸ் ஈக்குவல் டு இங்கே இதை வந்து இப்போ மைனஸ் root 3x இங்கே டிவைடட் பை இங்கே 1 மைனஸ் ரூட் 3. இது இங்கே வந்து எக்ஸ் டேர்மு இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம்னு ஆர்டராக எழுதிக்கிறோம். அப்போ இது வந்து மைனஸ் 3x பை 1 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் இங்கே 3 பை 1 மைனஸ் ரூட் 3. இப்போது இது வந்து எம், இது வந்து சி. இப்போ ஸ்லோப்புக்கு ஃபார்முலா y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ எம் வந்து மைனஸ் ரூட் 3 பை 1 மைனஸ் ரூட் 3 அண்ட் சி வந்து 3 பை 1 மைனஸ் ரூட் 3. இப்போ இது வந்து எம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ரூட் 3 பை 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு இங்கே இதோட காஞ்சுகேட்னா இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இங்கே ப்ளஸ் சைன் போட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 1 ப்ளஸ் ரூட் 3. இப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3 பை 1 ப்ளஸ் ரூட் 3. அப்போ இது என்னன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3 டிவைடட் பை இங்கே 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3. இது வந்து a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ அதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இது மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3 டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னால் இது 1 ஸ்கொயர் மைனஸ் இங்கே பி ஸ்கொயருக்கு பதிலாக ரூட் 3 இருக்குது, இங்கே ரூட் 3. அப்போ அது ரூட் 3 ஸ்கொயர். இப்போ மைனஸ் ரூட் 3 இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் root 3 into root 3 வந்து 3 divided by இங்கே 1 ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் root 3 ஸ்கொயர் வந்து 3. இப்போ மைனஸ் root 3 மைனஸ் 3 divided by 1 மைனஸ் 3 வந்து மைனஸ் 2. 3லேருந்து 1 போச்சுன்னா 2, பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் மைனஸ், இப்போ மைனஸ் 2. இப்போது இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடும். இங்கே மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள root 3 ப்ளஸ் 3ன்னு வரும். இங்கே இதில் இருக்கிற மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ரூட் 3 இங்கே ப்ளஸ் 3ன்னு வரும் டிவைடட் பை இங்கே மைனஸ் 2. இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ ரூட் 3 ப்ளஸ் 3 பை 2 இது வந்து எம். அடுத்து ஒய் இன்டர்செப்ட் சி வந்து 3 பை 1 மைனஸ் ரூட் 3. இப்போ இது வந்து இதுக்கு கான்ஜுகேட் 3 பை 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு இதோட கான்ஜுகேட்டு 1 ப்ளஸ் ரூட் 3 பை 3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 1 ப்ளஸ் ரூட் 3. இப்போ 1 ப்ளஸ் ரூட் 3 பை 1 ப்ளஸ் ரூட் 3. இப்போது 3 இன்ட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளை 3 இன்ட்டு இங்கே 1 ப்ளஸ் ரூட் 3 டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3. இதுவும் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். 3 ப்ளஸ் 3 ரூட் 3 டிவைடட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர். இப்போ இது வந்து 3 ப்ளஸ் 3 ரூட் 3 அப்படியே இருக்கும். இங்கே 1 மைனஸ் 3ன்னு வரும். இப்போ 1 மைனஸ் 3ங்கிறது 3 ப்ளஸ் ரூட் 3 டிவைடட் பை இங்கே 1 மைனஸ் 3ங்கிறது மைனஸ் 2. இப்போ இது வந்து நம்ம தனித்தனியாக எம்மும் சியும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பதிலாக இப்படி சேர்த்தியே வேணாலும் போடலாம். இதையும் சேர்த்து போட்டுடலாம். y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னா m is equal to இங்கே minus root 3 by 1 minus root 3 தெரியும் and c equal to 3 by 1 minus root 3. இப்போ mக்கு பதிலாக இங்கே minus root 3 by 1 minus root 3
இன்ட்டு இதோட காஞ்சுகேட் வந்து 1 + √3/1 + √3 ப்ளஸ் இங்கே சிக்கு பதிலாக இங்கே 3/1 - √3 இன்ட்டு இதோட காஞ்சுகேட்டும் 1 + √3/1 + √3. இப்போ இதே மல்டிப்ளை பண்ணலாம். -√3 × 1 + √3/1 - √3 × 1 + √3 இங்கே 3 × 1 + √3/1 - √3 × 1 + √3. இதுவும் a - b × a + b. இதில் இந்த இதுக்கு ஐடென்டிட்டி வந்து a² + b². இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம இதையே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணால் -3 × 1 -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் √3 × √3 3 டிவைடட் பை இங்கே 1² மைனஸ் √3². அது a² + b²க்கு மாற்றினோம்னா 1² இது வந்து -√3² ப்ளஸ் அதே மாதிரி இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 1 3 ப்ளஸ் 3 × √3 டிவைடட் பை இதுவும் 1² -√3². இப்போ -√3 -3 டிவைடட் பை இங்கே இது 1 ஆயிரும். இது √3² √3 × √3 வந்து 3 ப்ளஸ் இங்கே 3 + 3 √3 டிவைடட் பை இதுவும் 1 - 3. இப்போ -√3 -3 டிவைடட் பை இது வந்து 3ல் 1 போச்சுன்னா 2, இதுக்கு முன்னாடி சைன் மைனஸ், அதனால் -2. இங்கேயும் 3 + √3 டிவைடட் பை இங்கே 1 - 3 வந்து 2, 3க்கு முன்னாடி சைன் மைனஸ் இருக்கனால -2. இப்போது இங்கே மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா √3 + 3/-2 ப்ளஸ் இங்கே 3 + √3/-2. இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எம்மோட வேல்யூ √3 + 3/2 அண்ட் சி வந்து 3 + √3/-2. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.